Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Boruto Naruto Next Generation Season 3 Episode 46 The Value of a Hidden Ace. ஓபன் பண்ணா அந்த டெண்டோ பயல தான் காட்டுறாங்க. அவன் ஷூரிக்கனை வீசி வீசி பயங்கரமான பிராக்டிஸ். கரெக்டா சென்டர்லயே அட்டாக் பண்ணி பழகிட்டான். ஜாலி ஜாலின்னு கைய பார்த்தா ஏகப்பட்ட ஸ்கிராட்ச். பின்ன பணக்கார பையன்ல இப்பதான் அந்த மாதிரி எல்லாம் பண்றான். அதனால பொருட்டோ என்ன சொல்லியிருப்பான், ஒரு டைம் நீ டார்கெட்ல கரெக்டா அடிச்சிட்டீங்கன்னா அதே மாதிரி திருப்பி திருப்பி அடிப்பேன்னு அர்த்தம் இல்ல. எப்பவுமே நீ பிராக்டிஸ கைவிடவே கூடாது. அப்படி நீ கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உன்னை வேற ஒரு நல்ல பாதையில கொண்டு போகும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன்னால அந்த கருப்பு காடை வச்செல்லாம் வாங்க முடியாது. உன்னோட திறமைய வச்சுதான் வின் பண்ணணும்னு சொல்லி அப்பவே அந்த பொடி பையன் முடிவு பண்ணிட்டான், நம்மளும் ஒரு சூப்பரான பட்டைய கலப்புற நிஞ்சாவா மாதிரி அவன் டேடிக்கு அதை தெரிய வைக்கணும்னு. அந்த டைம் ஐயோ லாடு லாடுன்னு ஒரு சவுண்டு. யாரா அந்த கெல்ட் மாடுன்னு பார்த்தா நம்ம எமக்கா அடிச்சு புரண்டு வருவான். என்ன பெரியவரே, மத்தியானம் கிளம்ப வேண்டியிருக்கு, துணியெல்லாம் பேக் பண்ணிட்டீங்களான்னு கேட்பான். அவரு பண்ணிட்டேன், ஆனா நான் ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒருத்தனை பார்த்தேன், அவன் இந்த மாதிரி பாடி கார்டா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. என்னையா சொல்ற, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவான்னு கேட்பான். அட ஆமாப்பா, அவனுக்கு உங்க அப்பாவோட உயிர் வேணுமாமா, அதனால சீக்கிரமா இந்த விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லணும்னு கிளம்புவானா. ஆனா இந்த டெண்டோ பைய விடாம அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு நான் எங்க அப்பாட்ட சொன்னேன்னா அது அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவானா. அவன் ஃபியூடலாடியே போட்டு தள்ளணும்னு இருக்கான். அவங்கிட்ட போனா டேஞ்சர் தானே, அதனால வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டான். நான் பரூட்டோவோட ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங் அப்புறம் டோட்டலாவே மாறிட்டேன், முன்ன மாதிரி இல்ல, அதனால நீங்க நம்பலாம்பானா. அவனும் அடேங்கப்பா ரொம்ப மெச்சூர் ஆயிட்டீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. அட இந்த யமக்கவா வந்திருக்கிறது அவனே இல்ல, முஜேனா கேங்கோட லீடரு பையன். அது தெரியாம நீ கூட்டு போங்கன்ட்டு முன்னாடி போவான். அவனுக்கு செம ஹாப்பி, ஆட்டு தானா வந்து தலைய குட்டுக்குதேன்னு. அப்படியே கட் பண்ணா பரூட்டோ மிட்சுகி சரடாவை காட்டுறாங்க. அவங்க ஜாலியா பேசிட்டு போகும்போது சரடா டெண்டோவோட மிஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேப்பா. ஃபியூடலாடோட பையன் தானே, முன்னாடி நான் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப மோசம், எவ்வளவு திமிரு, ஆனா அதுக்கப்புறம் பாடி கார்டா அவன் கூட இருக்கும் போதுதான் தெரிஞ்சது அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமாம்பா. உடனே மிட்சுகி இழிச்சுக்கிட்டே, நீ யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆக்கிருவியாம்பா. ஆக்சுவலா இவங்க நேரா ஹொகாகே ஆபீஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. உள்ள ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா கொனகமாறு என்னத்தையோ வெறித்தனமா தேடிட்டு இருப்பான். அங்க இருக்க புக்ஸ் ஸ்க்ரோல்ஸ் எல்லாமே கலைஞ்சு கிடக்கும். பார்த்து வாங்கிய வல்கி விட்டு விழுந்துடாதீங்க. மன என்னாச்சு, இந்த இடம் இவ்வளவு கேவலமா இருக்கு, நீங்க ஒரு ஜொனின் தானே, இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வைக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். உடனே பருட்டோ பதறுவான், ஐயோ எங்களை மட்டும் இதை கிளீன் பண்ண சொல்லிடாதீங்க மானா. அதெல்லாம் இல்லன்னு கொனகமாறு முன்னாடி ஒரு ஸ்க்ரோல வைப்பான். இது வேணுமான்னு வேற கேட்பானா. என்ன புது மிஷன் அவ்வளவுதானே, இப்ப யாரோட நாயை கண்டுபிடிக்கணும்னு கேட்பான். அட லூசு பயிலா, இது இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண மிஷன்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது, ஏன்னா இது பி ரேங்க் மிஷனும்பா. அவ்வளவுதான், நம்ம ஆளுகெல்லாம் வாய பொழந்துடுவாங்க. ஒரு வழியா நம்ம ஆளுங்க ஆசைப்பட்ட மாதிரியே பி ரேங்க் மிஷன் கிடைச்சிருச்சு. பருட்டோ கொனகமாறுவை பார்த்து, டே அண்ணா நீ சூப்பர் ராம்பா, ஐயோ இனிய சென்சேன்னு கூப்பிட்டு பழகடா குரங்கும்பா. சரி எப்படியோ இவங்க திறமைய மதிச்சு சூப்பரான ஒரு மிஷனை கொடுத்துட்டாங்க. ஆனா மிட்சுகிக்கு டவுட் என்னன்னா, எதுக்கு இவங்க டீமை சூஸ் பண்ணாங்கன்னு. ஏன்னா பி ரேங்க் மிஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மிஷன், அதெல்லாம் பெரிய பெரிய சுனினுக்கு தான் தருவாங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டா, இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால தான் இவங்களுக்கு அசைன் பண்ணிருக்காங்க. இத சொன்ன உடனே உங்களுக்கு செம ஹாப்பி. உடனே செலிப்ரேட் பண்ண கூடாது, தொலைத்து விடுவேன். முதல்ல மிஷன் சக்சஸ் ஆகணும்ல, உங்களுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும்பா. அட வேற ஒண்ணும் இல்ல, பி ரேங்க் மிஷன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மிஷன். அப்படி இருக்கும்போது அந்த மிஷன் அப்போ பிங்கோ புக்ல இருக்கானே கிரிமினல்ஸ், அவங்க கூட எல்லாம் சண்டை போட வேண்டிய நிலைமை வரும். அதனால கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்பா. பட் பரூட்டோக்கு அதெல்லாம் கவலை இல்ல, எப்படியாச்சும் தட்டி தூக்கி நம்ம யாருன்னு காட்டுவோம், அப்பதான் நம்ம வெயிட் இன்னும் தெரியும்பா. சரடா நான் எப்படியாச்சும் பெர்ஃபெக்ட்டான ஹொகாகே ஆகணும்பா. கொனகமாறு கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ண சொல்லுவான். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவங்க பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா சொதப்பிக்கிச்சு எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியே காலி பண்ணிடுவாங்க. அதனால இது உங்களுக்கு ஓகே தானா, கன்ஃபார்மா பண்ணிருவீங்களான்னு கேட்பான். என்ன இது சல்லித்தனமான கேள்வி, நாங்கெல்லாம் டீம் 7 சும்மா சொப்பு விளையாடுற பசங்க இல்ல, பண்றதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். அப்படி சொல்லுங்கடா என் சிங்க குட்டிகளா, இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்புறோம், உங்களால எவ்வளவு முடியும் என்ன முடியும்னு அவங்களுக்கு காட்டுவோம், ரெடியா நாங்க ரெடின்னு போஸ் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஃபியூடலாடு ஹோட்டலுக்கு வருவாரு. அங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஃபியூடலாடு என்ன இதெல்லாம் வந்து செக் பண்ணா அது எல்லாமே நம்ம டெண்டோ பைய வாங்கின காட்சாமா, நிறைய வாங்கி வச்சிருக்காரு, அதான் பத்திரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம் மாயிலா. ஐயோ மறுபடியும் இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானே, சீக்கிரமா அவனை புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுவாரு. அவன் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு. அப்ப அவர் நருட்டோ கிட்ட பேசின விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது எப்பவுமே இவர் அவனுக்கு அவ்வளவு அட்டென்ஷன் தர்றது இல்ல, அதனாலேயே ரொம்ப கெட்டு போய் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நருட்டோ என்ன சொன்னா, கிட்ஸ்னாலே அப்படித்தான் இருப்பாங்க, சோ நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பான். உடனே ஃபியூடலாடு தேட சொன்னவனை கூப்பிட்டு, வேண்டாம் நானே டெண்டோ கிட்ட போய் பேசிக்கிறேன் பாரு, அதுவும் எப்படி ரெண்டு பேரும் ஹாட் ஸ்பிரிங்ல போய் கொஞ்சம் குளிச்சுக்கிட்டே பேசணுமாமா. எப்படி இவர் இங்க பிளான் பண்ணிட்டு இருந்தா ஹோட்டலோட அந்த பக்கம் அந்த யமக்கா உருவத்துல இருக்க அந்த வில்ல பைய நைஸா டெண்டோவை தனியா கூப்பிட்டு போயிருவான். அவங்களும் போவாங்க போவாங்க போவாங்க,
காட்டுக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. உடனே அந்த பயலுக்கு லைட்டா டவுட் ஆகும். என்ன யமக்கா நம்ம ரைட்டான வழியில தான் வர்றோமா, யாருமே இருந்த மாதிரி இல்லையே நீ கேப்பானா. அட இங்கதான் இருந்தான்னு சொல்லுவான். மேபி அவன் எஸ்கேப் ஆயிருக்கலாம், வாங்க நம்ம போலாமா. ஆனா அந்த டைம் திடீர்னு ஒருத்தன் பின்னாடி வந்து மண்டையிலே ஒரு அடி. அவ்வளவுதான், டென்டோ அங்கேயே மட்டை. ஒரு வழியா அந்த வில்ல பைய பிளான் பண்ண மாதிரியே கடத்திட்டான். அப்படியே கட் பண்ணா ஃபிடலாடு வெயிட் பண்ணுவாரு. இன்னுமே அவன் வரல. உடனே ஆளையில விட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல அவன் எங்கேயுமே இல்லையாமா. இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் யமக்கா கூட வெளியில போனானாமா. ஆனா ஒரு வெளியில எங்க எப்ப போற என்னன்னு யார்ட்டையுமே சொல்லவே இல்ல. நான் கடைசியா கேள்விப்பட்டப்போ டென்டோ கார்டன்ல ஷுரிக்கன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் காணும்னு ஒண்ணு ஃபிடலாடு செம காண்டாயி உடனே யமக்காவை கான்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு இப்பவே இமீடியட்டா என் பையன் வேணும்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பயம் வரும். ஐயோ பையன் எங்க போனான்னு தெரியலையேன்னு. இங்க பரூட்டோ சந்தோஷமா வந்துட்டு இருப்பான். ஒரு வழியா பி ரேங்க் மிஷன் கிடைச்சிருச்சுல்ல, அது நீண்ட நாள் கனவு, எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணாம விட மாட்டேன், இதுக்கப்புறம் நம்ம எஸ் ரேங்க் மிஷன் தான் போகணும்னு சொல்லிட்டு கேஷுவலா பாக்கெட்ல கைய வைப்பான். அந்த டைம் உள்ள ஒரு கார்டு இருக்கும். என்னடான்னு எடுத்து பார்த்து பரூட்டோ ஷாக் ஆயிருவான். என்னாச்சுன்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப ரேரான கார்டு. இந்த கார்டுக்காண்டி தான் பரூட்டோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணான். ஆனா அது எப்படி இவன் பாக்கெட்ல வந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் புரியுது. அந்த பொடிப்பையா இருக்கானே டென்டோ, அவன் நம்ம பரூட்டோக்கு அந்த ரேரான கார்டு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பையலுக்கு தெரியாமலேயே பாக்கெட்ல போட்டு விட்டுருக்கான். ஏன் அப்படி பண்ணா பரூட்டோ அந்த கார்டு எனக்கு வேண்டாம், நான் என்னோட பவர்ல தான் சாதிப்பேன்னு சொன்னால, அதனால தெரியாம போட்டு விட்டுருக்கான். ரொம்ப வேலைத்தனம் பண்ணிருக்கானேன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு எனக்கு இந்த கார்டு வேணும் தான், ஆனா என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது, இந்த கார்டை அவங்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி மிட்சுகி கிட்ட நான் உன்னை அப்புறமேட்டு பாக்குறேன், வர்றப்ப லேட் பண்ணிடாத, சீக்கிரமா போகணும்னு இவன் மிட்சுகி கிட்ட சொல்லிட்டு போவான். என்ன நம்ம சொல்ல வேண்டியது அவன் சொல்றானேன்னு இவன் முழிப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம போயிலும் ஹோட்டலுக்கு அடிச்சு புடிச்சு வருவான். ஆனா அங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் பயங்கர அதிகமா இருந்தோன்னு பையன் அங்கேயே ஒளிஞ்சிருந்து பாப்பான். அவனுக்கு அங்க எங்கன்னு மாத்தி மாத்தி ஸ்ப்ரெட் ஆவானுங்க. அதை பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு. உடனே நம்மால என்ன பண்ணுவான், நேரா பில்டிங்க்கு மேல ஏறி டென்டோவோட ரூம் கிட்ட போய் நின்னு புலம்புவான். என்ன அந்த பொடிப்பைய என்ன பண்ணிருக்கான், ஒரு நிஞ்சாவோட பாக்கெட்ல பரூட்டோ கேட்டுட்டு சாக்காயிருவான். ஏது டென்டோவை கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு. அப்போ செக்யூரிட்டி கார்டு ஃபிடலாடு பப்ளிக்கா ஏதாச்சும் ட்ரை பண்ணாருன்னா கண்டிப்பா டென்டோவை கொன்றுவோம், அதனால சொல்றத மட்டும் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பான். அவரு செம காண்டாயி அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கத்துவாரா. ஆக்சுவலா யாருமே டென்டோ அந்த ஹோட்டல் விட்டு போறத பார்க்கவே இல்லையாமா. டேமிட்னு காண்டாவான். ஆக்சுவலா இப்ப இவன் பையனை கடத்தினது முஜினா கேங்கு, அந்த கூட்டு களவாணிகளான்னு செம காண்டாவாரா. சரி இப்ப அவனுக்கு என்னதான் வேணும்னு கேட்டா 500 மில்லியன் கேஷா வேணுமாமா. அட்டங்கொய்யாலன்னு அதுக்கே சாக்காயிருவாரு. கூடவே இன்னொரு கண்டிஷனும் போட்டிருக்கானுங்களாமா, அதாவது ஹொசுகி கேஸ்ட்ல இருக்க எல்லா பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணும். இத சொன்ன உடனே ஃபிடலாடுக்கு செம காண்டாயிரும். ஆமா இவரு லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஓனரு, அந்த ஹொசுகி கேஸ்ட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஹிடன் கிராஸ், இதை எப்படி அவங்களுக்கு ஆர்டர் போட முடியும், இத சொல்லி வெறியாவாரு. ஆக்சுவலி அந்த முஜினா கேங்க சேர்ந்த சொச்சோஜி லீடர் முன்னாடியே லீஃப் வில்லேஜே மொத்தமா தேடிட்டு இருக்குது, அதனாலேயே ஹொகாகே கிட்ட இமீடியட்டா கன்சல்ட் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவான். ஆனா ஃபிடலாடு என்ன சொல்லுவாரு, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்து நல்ல சான்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி டென்டோவை அழகா கிட்னாப் பண்ணிருக்கானுங்க. சோ அதனாலேயே இப்ப நம்ம பண்ற மூவ்ஸ் எல்லாத்தையுமே அவனுக்கு கண்காணிச்சுட்டே தான் இருப்பானுங்க, தேவையில்லாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவன செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா ஹொகாகே கிட்ட சொன்னாதானே ஏதாச்சும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜுக்குள்ள அவங்க ஸ்பை வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால இத நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். உடனே அதுக்கு வாய்ப்பே இல்லாமா. இப்ப மட்டும் இவங்க ஏதாச்சும் தப்பான டெசிஷன் எடுத்தாங்க கண்டிப்பா டென்டோவோட உயிருக்கே ஆபத்து, அதனால ஏதாச்சும் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாரு. இங்க பரூட்டோ மிரண்டு போயிருவான். அந்த ஸ்பை யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க போய் ஃபர்ஸ்ட் யமக்காவை கண்டுபிடிங்க, அப்பதான் மேட்டர் என்னன்னு தெரியும், அது வரைக்கும் ஹிடன் லீஃபுக்கு இத பத்தி எந்த ஒரு மேட்டரும் தெரியக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுருவான். சரி எந்த லொகேஷன்ல கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும்னு கேட்ட உடனே 0.666 ஆமா, அதுவும் 1 மணி நேரத்துல, அதனால இப்போதைக்கு இவங்களுக்கு டைம் அந்த அளவுக்கு இல்ல, நான் போய் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன், ஆனா கண்டிப்பா பிரிசனர்ஸ் என்னால ரிலீஸ் பண்ண முடியாது, அதனால அவங்கிட்ட நெகோஷியேட் பண்ணி வேற ஏதாச்சும் காம்ப்ரமைஸ்க்கு கேட்டு பாப்போம், வேற வழி இல்லங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அந்த கார்டு என்ன சொல்லுவான், முஜினா கேங் ரொம்பவும் நேர்மையானவங்க, அதாவது அவனுங்க சொன்னதை செஞ்சுட்டா எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லாம ஸ்மூத்தா முடிச்சிருவானுங்க, ஆனா அவனுங்க கிட்ட நெகோஷியேட்லாம் பண்ண முடியாதும்பா, எனக்கு வேற வழி இல்லடா, ட்ரை பண்ணி தான் ஆகணும், நான் லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபியூடல் லார்ட் கூடவே டென்டோவோட அப்பா, எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்தணும் பாரு. பரூட்டோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அடிச்சு புடிச்சு அங்கிருந்து வேகமா கிளம்புவான். எப்படியும் அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிக்கணும்னு. இங்க ஃபியூடல் லார்டுக்கு கவலை, அவரு பையன் சேஃபா இருக்கணும்னு. அப்படியே கட் பண்ணி சரடாவோட வீட காட்டுறாங்க. அவ பி ரேங்க் மிஷனுக்காண்டி பயங்கரமான பிராக்டிஸ், டார்கெட் எல்லாம் நினைச்ச மாதிரியே கண்ணை மூடிட்டு அடிப்பா. எந்த மிஷனா இருந்தா என்ன தட்டி தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா பரூட்டோ அங்க வந்து நான் லேட்டா வந்துட்டேன்பா, அதெல்லாம் இல்ல இன்னும் டைம் இருக்குதும்பா. சரி என்ன மேட்டர்னு கேட்ட உடனே என்னால இந்த மிஷனுக்கு இப்ப வர முடியாதும்பா, பி ரேங்க் போறதா பரூட்டோக்கு கனவே, ஆனா இந்த மிஷனுக்கே வரமாட்டேன்னு அவன் சொல்றான்னா கண்டிப்பா பி ரேங்க் மிஷனை விட முக்கியமான ஏதாச்சும் விஷயமா தான் இருக்கும், அது உண்மைதானான்னு கேட்டா ஆமாம்பா, சொல்ல முடியாத விஷயமானு கேட்டா அதுக்கும் ஆமாம்பானா. சரி ஓகே நானும் மிட்சுகியும் பாத்துக்கிறோம், நீ என்ன விஷயமா போறியோ அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வா, நம்ம பயலுக்கு செம ஹாப்பி. உடனே சரடாக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.